அழுதுகிட்டே இருக்க போற. பார்வதி, இந்த டீயை குடி. இங்க பாரு, உன்னை நான் அழ வேணான்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அழறதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? இந்த டீயை குடிச்சிட்டு ஆளு. பாத்துமா, இந்தா பாட்டி, இந்தாங்க, நீங்களும் ஒரு வாய் குடிங்க. தர்மா, அப்பா வாங்கப்பா. அட கடவுளே, என்ன கொடுமை இது! ஏ கர்ணா, இப்படி அநியாயமா போயிட்டியே. நீ இல்லாம ஏய், இந்த புள்ள என்னடா பண்ணும்? தாயே, நான் தான் தாயே உன் மாமன், உன் அம்மாவோட அண்ணன். உனக்குன்னு நான் ஒண்ணுமே பண்ணதில்லை. முதலா உனக்கு ஒரு பரிசு புடவை எடுத்து கொடுத்து விட்டேன். அதுக்குள்ள இப்படி இல்ல நடக்கணுமாமா? அப்பா, இங்க என்னென்னமோ நடந்து போச்சுப்பா. பணத்துக்காக கொலை பண்ணுவாங்கன்றத நான் இது வரைக்கும் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா நேத்துதான் அதை முதல்ல நேர்ல பார்த்தேன்ப்பா. உன் மாமனை கொன்னவனை நீ சும்மாவடா விட்ட? அப்பா, அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. இனிமேல அவனால ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. பார்வதி, இவங்களாம் யாரு? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா? நான் விக்ரமோட லாயர் பரந்தாமன். இந்த வீடு சொத்தெல்லாம் மிஸ்டர் விக்ரம் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கருணாகரன் சாரும் அவர் பொண்ணு பார்வதியும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. லாயர் சார், சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க சார். அந்த கொலைகாரங்க மாமாவையும் பார்வதியையும் மிரட்டி ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க சார். அதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் தான் நிரூபிக்கணும். இப்ப இந்த சொத்துக்கு சொந்தக்காரர் மிஸ்டர் விக்ரம் தான். சார், என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இந்த வீடு இப்ப சட்டப்படி விக்ரம் பேர்ல இருக்கு. நீங்க இந்த சொத்தை அபகரிக்க முயற்சி பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால உடனே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். சார், விக்ரம் ஜெயில இருக்கிறதுனால அவர் வெளியே வர வரைக்கும் இந்த வீட்டுக்கு சீல் வைக்க போறோம். அவர் ஜெயில இருந்து வெளியே வந்த அப்புறம் முறைப்படி இந்த வீட்டை அவர்கிட்ட ஒப்படைக்க போறோம். அதனால கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். சார், என்ன சார் நீங்க? ஒருத்தரோட உயிர் போய் மாலையில இருக்கிற பூ கூட இன்னும் காயல, அதுக்குள்ள இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன சார் பண்ண சொல்றீங்க? சட்டப்படி இவங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உரிமை கிடையாது. இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருந்து ஒரு குண்டூசி கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. இது எல்லாத்தையும் விக்ரம் பேருக்கு நீங்க தான் எழுதி கொடுத்திருக்கீங்க. ஏன் சார், நீங்க அந்த அயோக்கிய பையன்ட்ட காசு வாங்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடந்துச்சுங்கிறது ஊருக்கே தெரியும் சார். கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுங்க சார். சார், எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். ஆனா சட்டத்துக்கு ஆதாரமும் ஆவணமும் தான் முக்கியம். அந்த விக்ரம் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு. அதனால நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கோர்ட்டுக்கு போய் தான் நிக்கணும். ப்ளீஸ் சார், எங்க சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களை வெளியே அனுப்பிட்டு வீட்டுக்கு சீல் வைக்கலன்னா
எங்க வேலைக்கு பிரச்சனை ஆயிடும் சார். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்கம்மா. என் அப்பாவோட போட்டோவை மட்டும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கம்மா. பார்வதி, கண்ணு, பார்வதி, எங்க எங்க நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? பார்வதி, ஒன்னதான் கேக்குறேன், நீ எங்க போற? தெரியல. இனிமே எனக்கு யார் இருக்கா? நான் தான் அனாதை ஆயிட்டேனே. இங்க இருந்து எங்க போவேன்னு தெரியல. எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப என் அப்பாவும் போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் எங்க போவேன்னு எனக்கு தெரியல. எனக்குன்னு யார் இருக்கா? நாங்க இருக்கோம் தாயி. உன் மாமா நான் இருக்கேன். என் பிள்ளை தர்மா இருக்கான். உனக்கு இன்னும் 3 மாமனுங்க இருக்காங்க. அத்தை இருக்கா, 2 அண்ணிங்க இருக்காங்க, 2 அக்கா இருக்காங்க, 2 சின்ன பிள்ளைங்க இருக்கு. நீ ஒன்னும் அனாதை கிடையாது. நீ என் தங்கச்சி மக. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். நாங்க இருக்கோம். அமடேஸ், வாம்மா போலாம். வா. போதுமா? இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கடா. சாப்பிடு சாப்பிடு.
என்ன தோனி சாப்பாடு ரொம்ப காரமா இருக்குதா என்ன? கண்ணுல இருந்து இப்படி தண்ணி கொட்டுது. அக்கா, இது காரத்துக்கு வர கண்ணீர் இல்ல, பாசத்துல வர ஆனந்த கண்ணீர். இதெல்லாம் உனக்கு தெரியாது. மீன் தொண்டுக்கு என்ன டிராமா? பாருங்கம்மா. அவ கடக்குறான், நீ சாப்பிடுறா. தோனி, நான் உனக்கு யாருடா? அம்மா, நீங்க என்னை பெத்தெடுக்காத அன்னைமா. இந்த வீட்டுல இருக்கிற 6 பிள்ளைகளோட சேர்த்து என்னையும் 7வது பிள்ளையா சேர்த்து என்னை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிற பாச தேவதமா நீங்க. போனா, தோனிக்கு அந்த ஆம்லெட் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. உங்களுக்கு தான் ஆம்லெட் பிடிக்காதுல, ஆம்லெட் தான் பிடிக்கும். இந்தாங்க, இந்தா சாப்பிடுங்க. சாப்பிடு. ஏய், என்ன நீ மீனே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நீங்களும் அண்ணியும் என்ன பார்த்து பார்த்து கவனிக்கிறத பார்த்தா நான் ஏதோ கோயில்ல வெட்ட போற ஆடு மாதிரியும் இதுலயும் என் கருத்துல போட்டிருக்க மாலையும் மஞ்சள் தண்ணி மாதிரியும் தெரியுதுமா. போடா தோனி. அம்மா, தர்மா எங்கடா போயிருக்கான்? அத என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. அவன் உளுந்துவாங்க பொள்ளாச்சி போயிருக்காமா. அண்ணே நல்லா சொல்லுனே. நம்ம கிட்ட கேக்குறத விட்டுட்டு இவனுக்கு மீன் முட்டைன்னு வெட்டியா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. தர்மா எங்க போனாலும் எனக்கு அடிக்கடி போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் போய் 2 நாள் ஆச்சு, சரியா பேசவும் மாட்டேங்கிறான். நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். தோனி, என்கிட்ட என்னமோ அவன் எதையோ மறைக்கிறானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னம்மா நீங்க தர்மம் நான் சந்தேகப்படுறது அந்த தர்மத்தையே சந்தேகப்படுற மாதிரிமா. அவர் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிருப்பாரா? அதெல்லாம் அவன் 1000 பொய் சொல்லிருப்பான். கிழங்கு வேற வேறையா இருந்தாலும் விளைஞ்ச நிலம் ஒண்ணுதானே. என்ன பேசுறீங்க? இந்த குடும்பத்துல இருக்கிற யார வேணாலும் நீங்க சந்தேகப்படலாம். அதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்கு, அதுக்கான காரணமும் இருக்கு. ஆனா தம்பி தர்மாவை நீங்க சந்தேகப்படாதீங்கம்மா. அது உங்களுக்கும் நல்லதில்ல, எங்களுக்கும் நல்லதில்ல. அப்படி என்னத்த கொழுந்தனார் மேல உங்களுக்கு சந்தேகம்? அது ஒண்ணும் இல்ல போனா. அந்த சாரதா புருஷன் வந்து அவ மகளுக்கு பரிசம் போடணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போனால, போகும்போது நீனு கண்ணீர் வேற வடிச்சிட்டு போனான். உன் குழந்தைக்கு யாராவது அழுதா அதை தாங்கிக்கவே முடியாது. இவ தாய் மாமன் வேற இல்லையா, அதான் இறக்கப்பட்டு அந்த துரோகி பொண்ணு பரிசத்துக்கு போயிருக்கானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்னடா அடிக்கடி விக்குது? கடையில கூட்ட நிக்குது, அத நினைச்சு தொண்டை சிக்குது, அதனால விக்குது. போதுமா? நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்கம்மா. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த தம்பி என்னைக்குமே செய்ய மாட்டான். அவன் உண்மையிலேயே உளுந்து வாங்க தான் போயிருக்கான். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. போய் நிம்மதியா சாப்பிடுங்க. ஆமாத்த, அவர் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? ஞாபகப்படுத்தாத போனா. இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் அப்படி நெருப்பலி கொட்டுற மாதிரி அப்படி எரியுது. அந்த சாரதாவும் கருணாகரனும் எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நான் கட்டையில போனாலும் என் நெஞ்சு மறக்காது. அம்மா விடுங்கம்மா, எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கடா, அம்மா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இருக்கும் போதும் சரி, நான் இல்லாம போனதுக்கு அப்புறமும் சரி, என்னம்மா அந்த சாரதா சம்பந்தப்பட்ட யாரும் இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாது. நீங்களும் மிதிக்க விடக்கூடாது. அம்மாவுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சாரதா புருஷனோ இல்ல அவ பெத்து வச்சுட்டு போனவளோ எக்காரணத்தை கொண்டோ இந்த வீட்டுக்கு வந்துடவே கூடாது. அவங்க மட்டும் இல்ல, அவங்க நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. ஏன்பா சாரதாங்கிற பேரை கேட்டாலே அம்மா எப்படி கோவப்படுறாங்கன்றத நீ தான் சொன்ன. அப்புறம் எப்படிப்பா இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? அதுக்காக இவளை இப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? இவளை பார்க்கும் போதெல்லாம் என் தங்கச்சி சாரதாவை பாக்குற மாதிரியே இருக்குடா. ஏதாவது சொல்லி இவளை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம்டா. இவ சாரதா அத்தா பொண்ணுங்கிறது தெரியக்கூடாது, ஆனா இவ நம்ம வீட்லயே இருக்கணும். ஆமா,
அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வட இந்தியக்காரங்களை கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டாருன்னு சொல்லுவல, அவர் பேர் என்ன? ஏய், குமரேசனையா சொல்ற? அவரே தான். அந்த குமரேச மாமாவோட மகதான் இந்த பார்வதி. ஏய், புரியலடா. அப்பா, அந்த குமரேச மாமா இப்ப எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு அம்மாவுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, ஏன் உனக்கே தெரியாது. அதனால அவர் எப்படியும் திரும்ப இங்க நம்ம ஊருக்குலாம் வரப்போறது இல்ல. அதனால அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாருன்னு ஒரு பொய்ய சொல்லுவோம். டேய், அவன் பாவண்டா. ஏன்டா அவனை இதுல இழுத்து விடுற? உனக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது அந்த மாமா தான், நீ தானே எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவ. ஆமா. அவரோட பொண்ணுனா கண்டிப்பா அம்மா இவளை நம்ம வீட்டுல தங்க வச்சுக்கிறதுக்கு ஒத்துப்பாங்கப்பா. எல்லார பொறுத்த வரைக்கும் இவ குமரேச மாமா பொண்ணு. கடைசி வரைக்கும் இவ சாரதா அத்தை பொண்ணுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாம நாம தான்ப்பா பாத்துக்கணும். அதெல்லாம் சரிடா. ஆனா அந்த குமரேசன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எதுவுமே தெரியாம எப்படிடா இப்படி ஒரு பொய்ய சொல்ல முடியும்? அது தெரியாதனாலதான் நான் இப்படி ஒரு பொய்யவே சொல்றேன். அப்பா, நமக்கு வேற வழியெல்லாம் இல்ல. இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிதான் இவளை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக முடியும். சரிப்பா, நீ சொல்றபடியே சொல்லிடுற. அதுக்கு முன்னாடி இவளுக்கு நம்ம வீட்டை பத்தியும் நம்ம வீட்டுல இருக்கவங்கள பத்தியும் சொல்லணும். வா. ஓகே. பார்வதி, இதுக்கப்புறம் நீ எங்க கூட எங்க வீட்டுல தான் இருக்க போற. ரொம்ப நன்றிங்க ஐயா. பார்வதிக்கு போக்கடம் இல்லாம போயிடுமோன்னு நினைச்சு தவிச்ச. கடவுள் இவளை கைவிடல. ஆனா உன்னை சாரதாவோட பொண்ணா எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போக முடியாது. அதனால என் ஃப்ரெண்டு குமரேசனோட பொண்ணுதான்னு சொல்லி கூட்டிட்டு போறோம். ஐயா, சாரதாமாவை பிடிக்காத ஆளுங்க உங்க வீட்டுல இருக்காங்களா என்ன? எங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே சாரதாத்தைய பிடிக்காது பாட்டி. ஏன்னா எங்க அம்மாவுக்கு அவங்கள பிடிக்காது. அப்புறம் எப்படி நாங்க வர முடியும்? அதுக்குதான் உன்னை பொய் சொல்லி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். உங்க அப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. உங்க அம்மாவும் உன்னோட சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. இந்த ஒரு மாசமா நீ அங்க இங்கன்னு அலைஞ்சு ஒரு வழியா எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு இப்ப நீ இங்க வந்திருக்க. இங்க பாரு, எங்க வீட்டுல இருக்கிற யாரு கேட்டாலும் நீ இதை மட்டும்தான் சொல்லணும். இப்படியே தான் சொல்லணும், சரியா? அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல யார் யார் இருக்கா, அவங்களாம் எப்படின்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். என் மூத்த புள்ள ராஜதுரை சரியான சிடுமூஞ்சி. இன்னைக்கு வெளியில போகும்போது இந்த சட்டையை போட்டுட்டு போகணும்னு சொன்னல, இன்னும் துவைக்காம வச்சிருக்க? எங்க வேற ஒரு வேலை இருந்துச்சுங்க, அப்படியே மறந்துட்டேன். கொடுங்க, நான் பண்ணி தரேன். மேடம்க்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? 10 பிள்ளைய பத்தி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கீங்களா? தனியா தானே இருக்க? நான் சொன்ன வேலையை செஞ்சு தொலைய வேண்டியதானே? தப்புதாங்க, இனிமே இதெல்லாம் மறக்க மாட்டேன். இதுக்கு மேல மறந்தா என்ன, மறக்கலனா என்ன? ஏன் கோபப்படுறோம், எதுக்கு கோபப்படுறோம்னே தெரியாம எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பான். அப்பா, சும்மா அண்ணனை பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைங்கிற காரணத்தினால அவர் இப்படிதான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மத்தபடி எங்க அண்ணன் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. என் அண்ணன் ரொம்ப நல்லவர் தான். அதானே, என்னைக்கு நீ அவங்களை விட்டு கொடுத்திருக்க? அடுத்தவன் பேரு செல்வதுரை. வாய திறந்தாலே போய். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போய் சாப்பிட்டியான்னு கேட்டா கூட இல்லன்னு தான் போய் சொல்லுவான். அந்த அளவுக்கு போய். யாரு போய் சொல்லுவா? ஆனா அந்த லேண்ட்ல 60 அடியில தண்ணி சும்மா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கணும். மோட்டர் போட்டு விவசாயம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 மரம் 10,000 மரம் ஆயிடும்னு. அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். பணம் சும்மா கொட்டுன்னு. அண்ணா, அமௌண்ட்லாம் முன்ன பின்ன பேசி முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்னதா அட்வான்ஸ் மட்டும் போட்டு வைங்க. டீல் நான் முடிச்சு கொடுத்துறேன். சரி சித்ரா, காஞ்சிபுரத்துல ஒரு தெரு என்ன விலைன்னு கேட்டு வை. அடுத்த வாரமே நம்ம போய் வாங்குறோம்.
பரத்தோட ஸ்கூல் ஷூ பிஞ்சு 1 வாரம் ஆயிடுச்சு. மிஸ் திட்டுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு என் பிள்ளை வெறும் காலோட நடந்து போயிருக்கான். முதல்ல 300 ரூபாய்க்கு ஷூ வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த தெருவை வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா காசு இருந்தா இந்த ஊரைய கூட வாங்கிக்கலாம். அப்பா சும்மா குறை சொல்லணுமேன்னு சொல்லாதப்பா. எங்க அண்ணன் பாக்குறது ரியல் எஸ்டேட் வேலை. அந்த வேலைக்கெல்லாம் பொய் சொன்னாதான் பொழப்பு நடத்த முடியும். அவன் என்ன லாயரா? ம். அடுத்தவன் பாண்டித்துறை படிப்பாளி மாதிரியே இருப்பான். ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு பரீட்சை எழுதுறேன்னு சொல்லி படிக்கிறான் படிச்சுக்கிட்டே இருக்கான். பார்வதி நீயே சொல்லு, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதெல்லாம் அவ்வளவு என்ன ஈஸியான விஷயமா என்ன? நிறைய படிச்சாதானே பரீட்சை எழுதுறது பாஸ் ஆகி வேலைக்கு போக முடியும். எதுக்கு இப்ப முறைக்கிற? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எங்க அண்ணன் பச்சை இங்கு போட்ட பேனால கையெழுத்து போடுதா இல்லையான்னு மட்டும் பாரு. கிழிச்சான். அடுத்தது உங்க அத்தை, என் பொண்டாட்டி சந்திரா. இரு எங்க அம்மாவை பத்தி நானே சொல்றேன். சொல்லுப்பா. அவங்களுக்கு இந்த உலகத்துல 3 பேரை மட்டும்தான் பிடிக்கவே பிடிக்காது. யார் யாரு? ஒன்னு சாரதா, இன்னொன்னு சாரதாவோட புருஷன், இன்னொன்னு சாரதாவோட பொண்ணு, அதாவது நீ.